நடிகர் விஜய், அதாவது தவேகா தலைவர் விஜய் வந்து பனையூரில் வந்து அந்த பஸ்ஸு, ஒரு பெரிய பஸ் ஒன்று கேரவனு போச்சு, அதில் அந்த பஸ்ஸுடைய அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு, அந்த ஓட்டுறதுன்றதெல்லாம் அந்த இதெல்லாம் டேஷ்போர்டில் அதுடைய ஹார்ட் டிரைவ், அந்த பஸ்ஸு வந்து எத்தனை மணிக்கு எங்கே இருந்துச்சு, எங்கே போச்சு, எங்கே நின்றுது, எங்கே நவுந்துது, ஏதாவது அது மேலே வந்து உரசுனாங்களா, இதெல்லாம் அதில் பதிவாயிருக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு அவங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு இது. அது மாதிரி அதை வந்து பனையூரில் எரித்ததாக இன்னொரு பக்கம் தகவல். ஆக யாரை நோக்கி வந்து குற்றம் சாட்டப்பட்டதோ, ஒன்று திமுக அரசு காவல்துறை மீது குற்றம் சாட்டப்பட்டது, இந்த பக்கம் விஜய் அவர்களுடைய கட்சி அவருடைய நிர்வாகிகள் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஏதோ எரிச்சிருக்காங்க, என்ன எரிச்சாங்கன்னு தெரியல, அது எந்த ஆவணங்கள்னு தெரியல. இது சிபிஐ இதுக்கப்புறம் என்ன விசாரணை நடத்தும், அவ்வளோதானான்னு கேட்குறாரு. ஆமாம்.